உள்நாட்டு செய்திகள். மயங்கன புனித பூமியில் இன்று இடம்பெற்ற சமய வழிபாடுகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். புதுகாலை மயங்கன புனித பூமிக்கு வருகை தந்த ஜனாதிபதி விகாராதிபதியிடமிருந்து ஆசைகளை பெற்றுக் கொண்டதோடு அஸ்கரிய மகாநாயக்க தேரரையும் சந்தித்து ஆசைகளை பெற்றுக் கொண்டார். மயங்கன புனித பூமி குறித்து எழுதப்பட்ட பல நூல்கள் இதன்போது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டன. பின்னர் மகியங்கனையில் உள்ள மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சென்ற ஜனாதிபதி அங்கு சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதேவேளை மகியங்கன துட்டகைமுனு ஓய்வு மண்டபத்தில் ஜனாதிபதி இதன்போது மகாநாயக்க தேரருக்கு தானம் வழங்கினார். புத்த பெருமான் மகியங்கனைக்கு விஜயம் செய்து 2600 வருடங்கள் பூர்த்தியானதை அனுஷ்டிக்கும் நோக்கில் இன்றைய தினம் முழுவதும் அங்கு பல்வேறு மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்று வருகின்றன. முதல் செய்தி பிரதான விசாரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். மழை நேரத்துல www முரண்டு பிடிக்குதா? www முடியலையா? காரணம் இந்த மாதிரி காலநிலையில சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் www வேணும்னா எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, எஸ்எல்டி ப்ராட்பேண்டுக்கு மாறுங்க. வெயிலோ மழையோ எந்த பிரச்சனையும் இல்லாம நிலையான தடையில்லாத அதிவேக இன்டர்நெட். இனிமே எப்படி www. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். உயர்தர பெறுபவர்கள் தொடர்பிலான தகவல்களை ஆராயும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானதாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவர் தானா விஜயதிலக்கு குறிப்பிட்டார். மாணவர்கள் மற்றும் ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து இன்றைய தினம் ஒன்று கூடி ஆராய்ந்ததாக அவர் கூறினார். மாணவர்களினால் வழங்கப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய எத்தகையதொரு பிரச்சனை தோன்றியிருக்கலாம் என்பதனை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலான விடயங்கள் கிடைத்துள்ளதாக நிபுணர் குழுவின் தலைவர் தாரா விஜயதிலக்கு தெரிவித்தார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் பிரச்சினை தொடர்பில் விரிவான தகவல்கள் அடங்கிய இறுதி அறிக்கை ஒன்று அடுத்த வாரம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பில் இன்றும் பல்வேறு தரப்பினர் தமது கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பில் பிரச்சனை நிலவுவதாகவும் இது உருவாக்கப்பட்ட விதத்தில் பிழை உள்ளது எனவும் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இசட் புள்ளிகளை அமைத்த பேராசிரியர் கூறுகின்றார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் கண்டறியும் வகையில் நியமிக்கப்பட்ட குழுவில் பேராசிரியர் தடிலின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை. இந்த நிபுணர் குழுவில் தடிலின் பெயர் சேர்க்கப்படாமை தொடர்பில் பிரச்சனை நிலவுகின்றது. இது பற்றி கல்வி அமைச்சின் செயலாளர் சுனில் நவரத்னவிடம் கேட்டபோது பரீட்சைகள் ஆணையாளர் மற்றும் இவருக்கு இடையில் தனிப்பட்ட பிரச்சனை இருப்பதாகவும் அதன் காரணமாக குழுவில் அவர் இடம்பெறவில்லை எனவும் அவர் கூறினார். இதிலும் அரசியல் மயமாக்கல் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். இசட் புள்ளிகளை உருவாக்கிய தடிலை ஏன் இணைத்துக் கொள்ளவில்லை? இதன் காரணமாகவே பெறுபவர்களை உடனடியாக ரத்து செய்யுமாறும் நிபுணர் குழு ஒன்றை நியமிக்குமாறும் நாம் வலியுறுத்தியிருந்தோம். ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளினது சிந்தனைகள் பற்றி மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மஹிந்த சிந்தனை பற்றி உயர்தர பரீட்சை வினாத்தாளில் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இந்த பரீட்சைகள் திணைக்களமானது இத்தகையதொரு நடவடிக்கையை செய்துள்ளது. கல்வி அமைச்சும் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இத்தகைய கல்வி அமைச்சினால் நடத்தப்படும் பரீட்சையில் இவ்வாறான குளறுபடிகள் நிலவுவது அற்புதமான விடயமல்ல. இம்முறை உயர்தர பரீட்சைகளில் பாரியதொரு குற்றம் ஒன்று நிகழ்ந்துள்ளதாக எந்த ஒரு மாணவரோ அதிபரோ அல்லது பொறுப்பு வாய்ந்த எவரோ எனக்கு முறைப்பாடு செய்யவில்லை. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக 170% மீள் பரிசீலனைக்காக விண்ணப்பித்துள்ளனர். இதில் தவறு இருப்பதனை எந்த ஒரு மாணவரும் கூறவில்லை என ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கல்வி அமைச்சர் கூறியிருந்தார். ஆனால் 170% குறிப்பிட்டுள்ளனர். கொள்கை ரீதியிலானது ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் ஏன் மேற்கொள்ளாது உள்ளது? அவர்களது தலைக்கணத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு மீள் பரிசீலனை செய்வதற்கு கொள்கை ரீதியிலான தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டும். பரீட்சைகள் திணைக்களமானது தமது கௌரவத்தை முற்றாக இழந்துள்ளது. விளம்பர இடைவேளையின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். உயர்ந்த தர நிறுத்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை.
அனுபவம் உள்ள பெயிண்ட் பாஸ் கையில் தரச்சிறப்பு மிகு பெயிண்ட் கிடைத்தால் கேட்கவும் வேண்டுமா? நேர்த்தியுடன் பூசலாம். உலக நாடுகளின் அங்கீகாரம் பெற்ற கோஸ்வே பெயிண்ட். உடற்கூத்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு இன்று அழைத்து வரப்பட்ட முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இவ்வாறானது ஒரு கருத்தை வெளியிட்டார். களனியின் குடு சில்வாவின் பூனை கூடையிலிருந்து வெளியில் பாய்ந்துள்ளது. களனி பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு இப்போதாவது உண்மை தெரிந்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 3 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. எமது நினைவை விட்டு அகலாத லசந்த விக்ரமதுங்க தொடர்பிலான நினைவலைகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று மீட்டி பார்க்கிறது. சண்டே லீடர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க தெய்வட அத்திட்டிய வீதியூடாக வழமை போன்று அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தார். ஊடக சுதந்திரம் தொடர்பில் பாரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தும் வகையில் லசந்த விக்ரமதுங்கவின் உயிர் காவு கொள்ளப்பட்டது. சிரேஷ்ட ஊடகவியலாளராகவும் அரசியல்வாதியாகவும் மனிதநேய செயற்பாட்டாளராகவும் விளங்கிய லசந்த விக்ரமதுங்க பல்வேறு திறமைகளை தன்னகத்தை கொண்டிருந்தார். உண்மையை வெளிக்கொணரும் ஒரே நோக்கத்துடன் லசந்த சண்டே லீடர் பத்திரிகையை ஆரம்பித்ததன் பின்னர் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். கூறிய வாழை விட பேனா வலிமையானது என்பதை உணர்த்தும் வகையில் குற்றவாளி சமூகத்தில் எந்த தனாதரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தொடர்பில் தமது பத்திரிகையோடாக தகவல்களை அம்பலப்படுத்துவதற்கு லசந்த விக்ரமதுங்க ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பிய லசந்த விக்ரமதுங்க விமர்சகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் வியப்பில் ஆழ்த்தி ஊடகத்துறையில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தினார். மலர் மாலைகளை போன்றே கல்வீச்சுக்களும் லசந்த விக்ரமதுங்கவுக்கு குறைவின்றி கிடைத்தன. அரசியல் குழப்பங்கள் மற்றும் நெருக்கடிக்குள் சிக்கிய தமது வாழ்க்கையை விதியென்று நினைத்து அவர் துவளவில்லை. தாம் மக்களின் நலனுக்காக செயற்பட்ட உலக பிரசித்தி பெற்ற ஊடகவியலாளர் என்பதை பறைசாற்றும் வகையில் ஊடக சுதந்திரத்துக்கான யுனெஸ்கோவின் குயிலமோ கேனோ விருது, தேசிய ஊடக கழகத்தின் ஊடக சுதந்திர விருது மற்றும் மரணத்தின் பின்னர் வழங்கப்பட்ட PI வேர்ல்ட் ஊடக சுதந்திர கதாநாயகர் விருது என்பவற்றை அவர் வெற்றி கொண்டார். பயங்கரவாத செயற்பாடுகளுக்கும் குண்டர்களின் செயற்பாடுகளுக்கும் எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இவ்வாறான சம்பவம் முதன்முறையாக இடம்பெறவில்லை. நிச்சயமாக இறுதியான சம்பவமாகவும் இது அமையாது. அனைத்து ஊடகங்களும் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு முகம் கொடுக்க தயாராக வேண்டும் என்பதனை நான் நினைவுபடுத்துகின்றேன். லசந்த விக்ரமதுங்க அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்பி தமது பேணியை கொண்டு போராடிய தைரியமிகு ஊடகவியலாளர் ஆவார். உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்கள் போன்றே சிவில் அமைப்புகளும் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையால் கவலையும் அதிர்ச்சியும் கொண்டதால் அது சாதாரண ஒருவரின் மரணமாக மாத்திரம் அன்று அமையவில்லை. நியாயத்துக்காக போராடினால் ஏற்படும் விளைவை நிரூபிக்கும் வகையில் மரணம் அவரை காவு கொண்டது. எவ்வித தூண்டுதலுமின்றி அன்று பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் அவரது புகழுடலை சூழ்ந்து கொண்டனர். இந்த படுகொலை இலங்கையின் ஊடக சுதந்திரத்துக்கு விடுக்கப்பட்ட மரண அடி என சர்வதேச சமூகமும் தமது கண்டனத்தை வெளிப்படுத்தி இருந்தது. லசந்தவின் மரணம் நிகழ்ந்து 3 ஆண்டுகள் கடந்துள்ளன. எனினும் මේ අවුරුදු 3 තුලදී දේශපාලඥයෝ ඒ මරණය ගැන පරීක්ෂණ පවත්වනවා කියලා පොරොන්දු වුණා. இந்த 3 ஆண்டுகளில் அரசியல்வாதிகள் அவரது மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்திருந்தனர்.
இந்த மரணம் தொடர்பில் ஆராய்ந்து அதன் சூத்திரதாரிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கான தினத்தையும் முன்வைப்பதாக கூறினர். ஆனால் இதுவரை எவரும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்ட இருவரில் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வேளையில் உயிரிழந்தார். இந்த மரண விசாரணை தொடர்பில் எதுவிதமான முன்னேற்றமும் இன்றி 3 வருடங்கள் கடந்தமை தொடர்பில் அரசாங்கமும் போலீஸ் அதிகாரிகளும் வெட்கப்பட வேண்டும் என நான் கருதுகிறேன். රජයක් පොලිසිය නිලධාරිනුත් ලැජ්ජා විය යුතුයි කියලා මම සිතනවා. லசந்தவிற்கு நியாயம் கிடைக்கவில்லை என சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் இருந்து நாமவரும் விடுபட முடியாது. இதேவேளை லசந்த விக்ரமதுங்கவின் நினைவு தினத்தை முன்னிட்டு பொருள மயானத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. லசந்த, நாம் உங்களை என்றென்றும் நினைவு கூறுகிறோம். உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நீங்கள் எம்மை போன்ற ஊடகவியலாளர்களுக்காக உயிர் தியாகம் செய்த உத்தமர் என்பதை நாம் ஒருபோதும் மறவோம். சண்டே லீடர் ஊடகவியலாளர் ஃபெட்ரிகா ஜான்ஸ் பயணித்த காரை பின்தொடர்ந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட கடற்படை வீரர் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று நுகைகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஃபெட்ரிகா ஜான்ஸ் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். மிரிஹான நடுக்காரவத்த பகுதியில் தாம் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்ததாக குறித்த கடற்படை வீரருக்கு எதிராக ஃபெட்ரிகா ஜான்ஸால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மெதிவல பகுதியை சேர்ந்த கடற்படை வீரர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். මගේ ගේ ළඟ වෙනකොට එකපාරට මම දැක්කා මේ බයික්. எனது வீட்டிற்கு அருகில் வரும்போது மோட்டார் சைக்கிளில் இளைஞர் ஒருவர் என்னை அச்சுறுத்தும் வகையில் பின்தொடர்வதை நான் பார்த்தேன். பின்னர் நான் காரை வீட்டுக்குள் செலுத்தாது எனது மூத்த மகனை ஏற்றிக்கொண்டு மீண்டும் வீதிக்கு சென்றேன். அப்போது அந்த நபர் வீதியில் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருப்பதனை கண்டேன். நான் அவர் பின்னால் வாகனத்தை நிறுத்திய போது அவர் என்னை முறைத்து பார்த்தார். பின்னர் அவர் அங்கிருந்து மெதுவாக சென்றார். நான் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். அவர் 2 தடவைகள் வாகனத்தை நிறுத்தினார். நானும் நிறுத்தினேன். அத்துடன் அவரது மோட்டார் சைக்கிள் இலக்கத்தையும் நான் குறித்து வைத்துக் கொண்டேன். பின்னர் அந்த நபர் குறுக்கு வீதிகளின் ஊடாக வேகமாக பயணித்தார். என்னால் அவரை பின்தொடர முடியவில்லை. நான் அந்த நபரை அடையாளம் கண்டுமையினால் தற்போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த நபர் ஏன் அவ்வாறு என்னை பின்தொடர்ந்து எனது வீட்டினை சுற்றி நடமாடினார் என்பது எனக்கு உண்மையாகவே தெரியவில்லை. ඒ වගේ තර්ජනයක් කෙරුවේ මම දන්නේ නැහැ දැනට. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.